விஜய் படம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில போட்டா முதல் தடவை பாக்குற மாதிரியே கில்லி படமா இருந்தாலும் சரி, புலி படமா இருந்தாலும் சரி, அதை பாக்குற அந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்கிறாங்க சார். உண்மை. ஏன்னா அது வந்து அவரு விஜய்க்கு கிடைத்த ஒரு கிஃப்ட்னு தான் நம்ம சொல்லணும், காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த ஆக்டர் வந்து லேடிஸ் குழந்தைகள் எல்லாருமே கவர்றாங்களோ அவங்க தான் லாங் ரனுக்கு இருப்பாங்க. வெறும் ஒரு யங்ஸ்டர்ஸ் மட்டுமே வச்சிருக்கிற கூட்டம்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு கிஃப்ட் தான் அவருக்கு. அதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமா சினிமா துறையில இருக்கும் போது அம்பேத்கரோட கொள்கையோ அது சம்பந்தமான சமூக நீதி கருத்துக்களான படங்கள் எதுவுமே வந்து அவரு அதிகமா எடுக்கல. அது சம்பந்தமான டைரக்டரும் நம்ம ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, சினிமா துறையில இருக்காங்க. அவர்களோட கைகோர்த்தும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து ஒரு யார சொல்றீங்க? ரஞ்சித் சொல்றேன் சார். அதுக்கப்புறம் இவரு மாரி செல்வராஜ் அவரோட எல்லாம் படம். ஏன்னா ரஜினி அவர்களே ரொம்ப நேரடியான அந்த காலா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா